Taste the Daily. சரி பிரியா, மத்திய பட்ஜெட்ல ஒரு சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நிச்சயமா சாமானிய மக்களுக்கு அந்த வரி போக்குவரத்து இதெல்லாம் நடுத்தர மக்கள் மேடம் சொல்றாங்க. மேடம் பேசும்போது அந்த ஃப்ரீபீஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆக்சுவலா அது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லயே அந்த மானியம்ங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கு. நீங்க பொருளாதார நிபுணர்கள் யாருமே அதை தவறுன்னு சொல்லல. ஒரு மக்களை உயர்த்துவதற்கும் அவர்கள் ஒரு ஏழ்மையான விளிம்பு நிலையில யாரும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு நாட்டை வச்சுக்கிறோம். அது தேவையான ஒன்றுதான். அதை பற்றி நம்ம விரிவா வேற இடத்துல பேசுவோம். இப்போது இந்த மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. 22 விட 23 சென்ற ஆண்டு முக்கியமாக உற்பத்தி நீங்க பாத்தீங்கன்னா உணவுக்கான மானியம் எந்தெந்த மானியம்லாம் அவங்க குறைக்க கூடாதோ அதையெல்லாம் குறைச்சிட்டாங்க. உணவுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க, உரத்திற்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க. இது மாதிரி இந்த முக்கியமான மானியங்களை குறைக்கும் போது இது அப்படியே ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு தான் இது பாதிப்பாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1,36,000 கோடி மானியம் குறைக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து நாம நிச்சயம் இந்த வாட்டி எதிர்பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்க மானியம் கொடுத்தே ஆகணும். துறை வாரியாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு. சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த துறைகளெல்லாம் மேம்படுத்த வேண்டுமே தவிர அந்த நிதியை நீங்க குறைக்க கூடாது. அதே மாதிரி பிஎம் கிசான் சொல்லி விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்குனாங்க. 6,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அது கூட 22ல் 6,800 இருந்தது, 6,000 கோடியாக சென்ற ஆண்டு குறைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நான் குறிப்பாக குறிப்பிடுவது எதற்குன்னா, நான் மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவராக நாம இருக்கும் போது எந்த இடத்திலெல்லாம் ஒரு மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த இடத்தையெல்லாம் அவங்க கோட்டை விட்டுறாங்க. இதே பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் வரி மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது குறைந்துள்ளது. தனிமனித வருமான வரி மூலமாக கிடைக்க வேண்டிய வருமானம் அதிகரித்துள்ளது. இந்த இடத்தையும் நம்ம அடிகொடிட்டு காட்டணும். சகோதரி மேடம்லாம் கேட்டாங்கன்னா நான் விரிவாவே சொல்றேன். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது? 21 காசுகளாக இருந்தது கார்ப்பரேட் வரி மூலமா கிடைக்கக்கூடியது. இன்றைக்கு 17 காசுகளாக குறைக்கப்பட்டிருக்கு. இதே பாத்தீங்கன்னா தனி மனித வருமானம் 14 காசுகள் இருந்தது, இன்னைக்கு 19 காசுகளாக உயர்த்தப்பட்டிருக்கு. இது போன்ற இதுதான் நீங்க கேட்ட கேள்வியில சம்பளம் வாங்குறவங்க நம்மளுடைய இந்த ஸ்லாப ஜாஸ்தி பண்ணுவாங்களா அப்படிங்கறத பல ஆண்டு காலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நான் சொல்லிடுறேன் மேடம், என்ன பேச விட்டுருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல 89,400 கோடி ரூபாய் நிதி 22ல ஒதுக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான தொகை ஒதுக்கப்படும், இதன் மூலமாக பலர் பயனடைவார்கள் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதுல 29,400 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு 23ஆம் ஆண்டு சென்ற ஆண்டு 60,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அதனாலதான் நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள், அதன் மூலமாக சம்பளம் சரியா கிடைக்கல, நிறைய பல குளறுபடிகள் பிரச்சனைகள் எல்லாம் நாம பார்த்தோம். இது மாதிரி அடிப்படையாக சாமானியர்களை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயம் மத்திய அரசு பாஜக தொடர்ச்சியா செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பக்கம் சகோதரி சொன்னது மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் இருக்கு பாருங்க, அது 39% டோட்டல் உற்பத்தியில மொத்த உற்பத்தியில பங்கேற்குது. கிட்டத்தட்ட விவசாயத்திற்கு அடுத்தாற் போலதான். இதை உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் கவனம் செலுத்தி இருந்தால் அது 45% உயர்ந்திருக்கணும். அதை அவங்க செய்யல. ஒரு கடன் கொடுக்கிறது கூட ஒட்டுமொத்தமாக 14% பேர் அந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்யறாங்கல்ல, அதுல 14% பேருக்கு மட்டும்தான் கடன் அரசாங்கத்தோட உதவியோட வழங்கப்படுது. மீது 86% பேர் தனியார் கடனை நம்பிதான் இருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி உயர்த்த முடியும்? இதற்கு நீங்க மின் கட்டணத்தை உயர்த்துறது ஒரு பக்கம், ஜிஎஸ்டி ஒரு பக்கம், அவங்க தலையில எல்லாமே பேரடியா விழுது. அவங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசு ரெடியா இருக்கு, மாநில அரசு கேட்டு வாங்க மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் கூட சொன்னாங்க. ஆனா இங்க மாநில அரசு கேட்கல. மெட்ரோ ரயிலுக்கு கோவையிலயும் மதுரையிலும் இவங்க எதுவும் இனிஷியேட்டிவ் எடுக்கல. எய்ம்ஸ் இவங்க எதுவும் நிலம் வாங்கி கொடுக்கல. இந்த மாதிரி பரஸ்பரமா மத்திய அரசு மாநில அரசு குறை சொல்றது, மாநில அரசு மத்திய அரசு குறை சொல்றது, இப்படியே இருந்துட்டா மக்களுக்கு எங்க போய் நல்லது நடக்கும்? உண்மைதான். அதாவது மாநில அரசு என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் விளம்பர அரசு நடத்துறதுனால அவங்க சென்ற ஆண்டு பட்ஜெட்டை பார்த்துட்டு அவங்க கொடுத்த அறிக்கை என்னன்னா வஞ்சிக்கிறது கிஞ்சிக்கிறதுன்னு சொல்லி அறிக்கை கொடுக்கறதுல தான் இருக்காங்களே தவிர அதற்கு ஒரு முறையான அடுத்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் இல்ல. உடனே நாங்க கருப்பு சட்டை போட்டுக்குவோம், மகாத்மா காந்தி சிலை முன்னாடி நாங்க ஒரு கூட்டமா நிற்போம், இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே
மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒரு தீர்வாக அமையாதுங்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே அவர்கள் வந்து நல்ல முறையில மக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் நினைச்சிருந்தா மிக்ஜாம் புயல் வந்தது, தென் தமிழகத்துல கடுமையான மழை, 100 ஆண்டுகள்ல இல்லாத மழை பெய்தது. இதற்கெல்லாம் நீங்க நிதி கேட்டிருந்தீங்க. ஆனால் அந்த நிதி ஒதுக்கப்பட்டதா? ஒதுக்கப்படல. ஏன் ஒதுக்கப்படல அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட சரியான வரையறையை நீங்க கொடுக்கல. அந்த இடத்துல ஒரு தவறு. இவர்களால முறையாக நிதியை வாங்கி நம்ம மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மக்களுக்காக நாம இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லைங்கிறத நாம ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்துல இவர்கள் இப்படி இருக்காங்கிறதுக்காக மத்திய அரசு தமிழகத்தை தனித்து பார்க்க கூடாதுங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர்களுக்கு பொறுப்பு எல்லா மாநிலங்களையுமே வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்புல மத்திய அரசு கண்டிப்பா இருக்குதானே. நீங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறதுனால இன்னைக்கு சிறு இந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் நலிவடைஞ்சு எத்தனை நாள் அவங்க சஸ்டைன் பண்ணுவாங்க? நீங்க சகோதரிட்ட கேட்டீங்க, அவர்களால எத்தனை நாள் சஸ்டைன் பண்ண முடியும்? நீங்க ஒரு நஷ்டம் ஏற்பட்டுட்டுனா அதை எவ்வளவு நாள் அவங்களால ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலை அவங்களால நடத்த முடியும்? ஒரு காலகட்டம் தான் அவங்களோட இருப்பு போயிடும். கடன் வாங்குவாங்க, வட்டி வரும், கடன் கட்ட முடியாது, வட்டியால தவிப்பாங்க. பிறகு வேறு வேறு சரி வேலைக்கே போயிடுவோம், இழுத்து மூடிடுவோம்னு சொல்லி அவரவர்கள்லாம் பெரிய பெரிய தொழில் செய்தவர்களே இன்று வந்து வேறு நிலைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இவர்கள் எவ்வளவோ எடுத்து, அதுவும் கோயம்புத்தூர்லாம் குறிப்பா பார்க்கறோம்னா பம்பு செட்டா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், இது மாதிரி பல உற்பத்தியில வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம வந்து அங்க வந்து பலருடைய கோரிக்கைகள் என்ன இருக்கு, அந்த கோரிக்கைகள்ல ஏதாவது ஒன்றை நீங்க காது கொடுத்து கேக்குறீங்களா? காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்கவே இல்லையே. நீங்க அரசாங்கம் சொல்றது, மாநில அரசு சொல்லுது சொல்லலங்கிறது வேற. அங்கங்க ஒரு அமைப்பு இருக்கு, அதற்கான தலைவர் இருக்கிறார்கள். அந்த தலைவர் வந்து கண்டிப்பாக இந்த கொடிஷியா இருக்கு, மிஸ்டர் கார்த்திகேயன் இருந்தாரு, அவர் நல்ல சிறப்பாக இதெல்லாம் பிரச்சனைங்க, இதை நீங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அதை கேட்காம இருக்கிறாங்க? அப்ப மக்கள் மீது அவங்களுக்கு நாட்டம் இல்லைன்னு தான் நாம எடுத்துக்க முடியும். நிறைய இதுல சில அரசியல் காரணங்களும் இதுல பின்னி பிணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுல. இப்ப ஏதாவது ஒரு துறைக்கோ இல்ல நலத்திட்டங்களுக்கோ அரசு ஒதுக்க நினைச்சாலும் கூட கூட்டணி கட்சிகளுடைய பிரஷர், அதர் போக எதிர்கட்சிகள் வேற இப்ப ஜாஸ்தியா இருக்காங்க. போன ஆட்சியோட இந்த ஆட்சியில எதிர்கட்சிகளுடைய பிரஷர். ஏன்னா அதனாலதான் அவங்க வேற கேட்டிருக்கிறாங்க, சுமூகமா நடத்துறதுக்கு நீங்க வந்து வழி விடணும் அப்படின்னு சொல்லி பாஜக எப்பவும் கேட்காத அளவுக்கு இப்ப வந்து கேட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜக பிரஷர்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, பிரஷர்ல இருக்குங்கிறது உண்மை. ஆனா இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்துங்கிறது ஒரு நம்ம வேதனைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து நிதி நிர்வாகத்துக்கும் ஒரு நாட்டை வந்து வழி நடத்துறதுக்கும் உங்களுடைய அரசியல் கூட்டணிகளோ அல்லது எதிர்கட்சிகளோ இடையூறாக இருக்காங்கன்னா நீங்க அங்க மக்களுக்கானவர்களே இல்லைன்னு ஆயிடும். அதை வந்து நீங்க இதுல பொருட்படுத்திக்க முடியாது. அவங்களுடைய பேச்சுகளை கன்சிடர் பண்ணணும்னா சரியானதாக இருக்க வேண்டுமே தவிர இவர்களால தான் ஆட்சி அமைச்சிருக்கங்கிறதுக்காக அவர்களுக்கு நீங்க அதிகமா செய்யணுங்கிற நெசசிட்டி இல்ல. அப்படி செய்தால் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்க்கணும். அதை எதிர்க்க வேண்டிய பிரதான கடமை மற்ற மாநிலங்களுக்கும் உண்டு, மாநில முதல்வர்களுக்கு மட்டுமில்ல மக்களுக்குமே உண்டுங்கிறத நான் வலியுறுத்துறேன். இதுல சென்ற பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 3,37,000 கோடி கிட்ட ஒவ்வொரு அதாவது ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்க வேண்டியது. ஆனால் அவர்கள் அதை கூட ஒதுக்கல. 2,70,000 கோடி தான் மாநிலங்களுக்கான நிதியாக ஒதுக்கப்பட்டது. நான் குறிப்பிட்டது என்னன்னா, இவர்கள் எதற்கெல்லாம் நிதியை பயன்படுத்தணுமோ அவற்றிற்கெல்லாம் நிதியை சரியாக பயன்படுத்தல. இப்ப நாளைக்கு வரப்போற பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களை போன்றவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்கிறத விட இதையெல்லாம் நீங்க தீர்வு எங்கேயாவது சொல்லிருப்பீங்களா? இதற்கான தீர்வாக அமையுமாங்கிறதா? நீங்க அரசியல் திட்டங்கள் அறிவிப்பு மட்டும்தான் ஒரு தீர்வு வரதில்ல, செயல்பாட்டுக்கு வரதில்ல. இவங்க நிறைய திட்டங்கள் பெயர்கள் அறிவிச்சாங்க, அதற்கு நிதிகளும் ஒதுக்குனாங்க. ஆனா அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை விட குறைவான தொகையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து எல்லா டேட்டாவும் சொல்லுது. அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதியை விட குறைவான தொகை தான். இதுல கடன் வேற ஒரு பக்கம் வந்து வட்டியே பல லட்சம் கோடி வட்டி கட்டிட்டு இருக்காங்க மேடம். ஏன்னா எல்லாரும் நம்ம பொருளாதாரத்தை பத்தி பேசுறது எளிமையாவும் மக்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா 45,397 கோடி, 45,03,097 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட். அப்படின்னா அதுல கடன் மட்டுமே அவங்க வாங்கி பண்ண வேண்டியது 17,86,816 கோடி கடன். இப்ப இந்த கடன் தொகை இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒன்றுங்கிறதுக்காக சொல்றேன். இதையெல்லாம் மேம்படுத்தணும். இப்ப இந்த சிறு குறு தொழில்னால எவ்வளவு பேர் பயனடைகிறாங்கன்னா, 2 லட்சம் கம்பெனி கோயம்புத்தூர்லயே இருக்கு, 4 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது. இது மாதிரி இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அதன் மூலமா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும்? நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்குனாதான் பொருளாதாரத்தை அதிகப்படுத்த முடியும்.
அந்த இடத்துல எல்லாம் பல இடங்கள்ல ஏன் வந்து நீங்க பின்வாங்கிக்கிட்டே போறீங்க? என்ன காரணம்? உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் கார்ப்பரேட்டை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கும் இருக்கு. ரொம்ப சுருக்கமா இல்ல பேனா சிலை வைக்கிறதுக்கும் ரூபாய் நாணயத்துல அவங்க கருணாநிதி அவர்களுடைய முகம் பொறிச்சு வரணுங்கிறதுக்கும் அதற்கெல்லாம் நீங்க எது மாதிரி நீங்க போய் மத்திய அரசு அணுகுறீங்களோ, மத்திய அரசும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அது போலவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியவற்றையும் உரிமைகளையும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியையும் நீங்க அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை மக்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அமைச்சர்களுக்கு பிரச்சனை, ஊழல் பிரச்சனை இருக்கு, எங்க எல்லா நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்கு. இதற்காக நீங்க எப்படி நீங்க அங்க போய் காலிலே விழுந்து விட்டாங்கிற மாதிரி தான் இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஆனா அது உங்களுக்காகவும் உங்கள் அமைச்சர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்க கட்சிக்காகவும் மட்டுமே அப்படி நடந்துக்காம மக்களுக்காகவும் அப்படி நடந்து கொள்ளுங்கள். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும்.